என் தங்கச்சி ஏன்டா ஜெயில்ல இருக்கா சொல்லு. என் தங்கச்சிய ஏன்டா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குன? அவ ஜெயில்ல எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? அவளை நம்பின ஒரே பாவத்துக்காக நான் இன்னைக்கு எல்லாத்தையும் தொலைச்சுக்கிட்டு எனக்கு சோறு போட்ட குடும்பம் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட அவளை பத்தி பேசாத. போட்டி ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இவன் சுடரை பார்க்க கூடாதே. எப்படியாச்சும் சீக்கிரமா கிளம்பிடணும். இந்த போட்டியில வின் பண்ணா கோல்டு காயின் கொடுக்குறாங்களாம். அதனால அதை வாங்கிட்டு தான் நம்ம போறோம். மேடம், சுடரோட அப்பாவை நான் இங்க பார்த்தேன். அவர் எப்படி இங்க வந்தாரு? அதான் எனக்கும் தெரியல மேடம். அவன் சுடரை பார்க்கவே கூடாதுன்னு அபி என்கிட்ட சொல்லியிருக்கா மேடம். அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சுடரை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போகணும். இந்தாங்க சார், உங்க கையால பாப்பாக்கு கிஃப்ட் கொடுங்க. சுடருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அந்த காஞ்சனா மனசு மாதிரி திரும்பி வந்துடணும். கருணாக்கும் வெற்றிக்கும் என் சுடரை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. கருணா சார், இங்க பாருங்க சார், அந்த பக்கம் பாருங்க, அங்க பாருங்க. என்ன சொல்றீங்க? கேக்கல. என்னாச்சு? ஏதோ சொல்ல வந்தீங்க. அபி. என்னது அபி? சொல்லுங்க, என்னது? என்னங்க சொல்றீங்க? யார் இவங்க? என்னாச்சு? அபிய பத்தி ஏதோ சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இவங்கதான் எனக்கு நிறைய தடவை கால் பண்ணிருப்பாங்களோ? ஏற்கனவே என் அக்காவோட வாழ்க்கையை நாசமாக்குனது போதாது அவளுக்கு. இன்னும் அவளுக்கு என்ன வேணுமா?